ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 60 நாளில் குரூப் 2 வந்து எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 1. ஸோ நம்ம வந்து குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எடுத்த உடனே நம்ம நிறையா படிக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த டாப்பிக்கை தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபுல்லாகவுமே சிலபஸ் டாபிக், அதாவது சிலபஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ஷெடியூல் வந்து போட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ளதான் நான் படிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 6th 7th அதில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ அதை எல்லாமே ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கலாம். பாலிட்டியில் வந்து நம்மளுக்கு சிவிக்ஸில் இருக்கும். அதேமாதிரி 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அதிலையும் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து படிச்சிக்கலாம். எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து 11th கவர் ஆகும். ஸோ 11th 12th எக்கனாமிக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் இன்றைக்கி படிச்சுட்டு கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நான் PDF வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் இருந்து அது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து புக்கு வாங்கலை. ஸோ ஃபுல்லாக வந்து நோட்ஸ் தான் எடுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக பார்த்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நமக்கு சிலபஸ் நம்ம இதேமாதிரி டைம் டேபிள் போடும்போது அந்த நோட்ஸை படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இவ்வளோ தான். ஆல்ரெடி நம்ம ஓரளவு குரூப் 4க்கு கொஞ்சம் படிச்சிருப்போம். மறுபடியும் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணி ரிவிஷன் மாதிரி தான் கொண்டு போக போகிறோம். ஸோ நீங்களும் படிக்கிறதா இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து நான் இந்த டாப்பிக்லாம் முடிச்சேன்னா முடிக்கலையான்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.